அவர் மனம் திரும்ப உன்னை தேடி வரப்போகிறது. உடனே பிரபஞ்சம் சொல்லும் அறிகுறியை கவனி. நீ இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது சாதாரணம் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் அல்ல, இது ஒரு அழைப்பு. பிரபஞ்சம் உன்னுடன் பேசத் தொடங்கிய தருணம் இது. நீ யாருக்காக காத்திருக்கிறாயோ, நீ யாரை நினைத்து இரவுகள் முழுவதும் விழித்திருக்கிறாயோ, அவரின் மனதில் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். ஆம், நீ மறக்கப்படவில்லை. நீ விட்டு போன நினைவுகள் அழியவில்லை. அவர் மனதில் இன்னும் உன் குரல் ஒலிக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, பிரபஞ்சம் யாரையும் வலுக்கட்டாயமாக இணைக்காது. அது சீரமைக்கும், அது சமநிலைப்படுத்தும், அது சரியான நேரத்தில் சரியானதை உன்னிடம் கொண்டு வரும். நீ இதுவரை காத்திருந்தது வீணில்லை. இப்போது கவனமாக கேள். சில அறிகுறிகள் உனக்கு தெரிய தொடங்கும். திடீரென அவரை பற்றிய நினைவுகள் அதிகமாக வரும். அவரின் பெயர் அடிக்கடி உன் கண்களுக்கு படும். அவரை போன்றவர்களை நீ எங்கும் காண ஆரம்பிப்பாய். அவர் பற்றிய கனவுகள் உன்னை தேடி வரும். இவை எல்லாம் சாமானியம் இல்லை. இவை பிரபஞ்சம் உனக்கு அனுப்பும் சிக்னல்கள். அவர் திரும்பி வருகிறார். உங்கள் பாதைகள் மீண்டும் சந்திக்கப் போகிறது. உன் காத்திருப்பு முடிவடைகிறது. ஆனால் இங்கேதான் முக்கியமான திருப்பம். நீ தயாராக வேண்டும். உன் மனம் இன்னும் பழைய காயங்களில் சிக்கி கிடக்கிறதா? உன் உள்ளம் இன்னும் வலியில் இருக்கிறதா? நீ இன்னும் குறைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? அப்படி இருந்தால் அவர் வந்தாலும் நீ அவரை பெற முடியாது. பிரபஞ்சம் தரும் பரிசு தயாராக இருக்கும் உள்ளத்திற்கே கிடைக்கும். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது விடு, விடுவி. எல்லா வலிகளையும், குறைகளையும், எதிர்பார்ப்புகளையும் விடு. அவரை பெற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. அவரை இழந்து விடுவோமே என்ற பயத்தையும் விடு. நம்பு, நீ காணது உன்னை விட்டு போகாது. அவர் உனக்கானவர் என்றால் எந்த தடையும் அவரை தடுக்க முடியாது. நீ உன்னையே சரி செய்து கொண்டால் பிரபஞ்சம் உன்னை அவருடன் இணைக்கும். இந்த தருணத்தில் உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும். உன் நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். நீ தனியாக இல்லை. பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது. இப்போது நீ ஒரு புதிய அலைவரிசையில் இருக்கிறாய். அன்பு, அமைதி, இணைவு ஆகியவற்றின் அலைவரிசை. அந்த அலைவரிசையில் நீ நிலைத்திருந்தால் அவர் உன்னை தேடி வராமல் இருக்க முடியாது. ஒரு நாள் எச்சரிக்கை இல்லாமல், நீ எதிர்பாராத நேரத்தில் அவர் உன் வாழ்க்கையில் மீண்டும் தோன்றுவார். அப்போது நீ புரிந்து கொள்வாய், இது எல்லாம் பிரபஞ்சத்தின் வேலை என்று. அதுவரை அவசரப்படாதே, அழுத்தம் கொடுக்காதே, அதிர்ச்சி அடையாதே. நம்பிக்கை மட்டும் வைத்திரு. நீ யாருக்காக காத்திருக்கிறாயோ அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீ அவரை உணர்கிற அளவுக்கு அவரும் உன்னை உணர்கிறார். இது ஒரு ஆழமான ஆன்ம இணைவு. இது நேரத்தை தாண்டும், தூரத்தை தாண்டும், மௌனத்தையும் தாண்டும். இந்த உண்மையை மனதில் பதித்துக்கொள். நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு சரியானதை தருகிறது. இதை தினமும் சொல்லிக்கொள். இப்போது ஒரு சிறிய உறுதி எடுத்துக்கொள். நீ உன்னை நேசிப்பாய். நீ உன்னை மதிப்பாய். நீ உன்னை காத்துக்கொள்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அவர் வருகிறார். உன்னிடம் வருகிறார். உன்னை நோக்கி வருகிறார். நீ தயாராக இரு. இந்த வீடியோ உன்னுடன் பேசினால், இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் எழுதுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது. மேலும் இப்படியான சக்தி வாய்ந்த செய்திகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களுக்கு நான் முன்னதாகவே வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன். நம்பு, ஏற்றுக்கொள், அனுபவி. பிரபஞ்சம் உன்னுடன் பேசுகிறது. இப்போது நீ அமைதியாக இருந்தாலும்
உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அது நடக்கிறது. மெதுவாக, உறுதியாக. நீ யாருக்காக காத்திருக்கிறாயோ அவரின் மனமும் அமைதியாக இல்லை. அவரின் உள்ளத்திலும் ஒரு அலை எழுகிறது. அந்த அலை உன் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நின்று உணர்ந்து பார்ப்பார். திடீரென்று ஏன் நீ இவ்வளவு அமைதியாக மாறுகிறாய்? ஏன் பழைய கோபங்கள் இப்போது குறைந்து வருகிறன? ஏன் அவரை நினைத்தால் வலி மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சிரிப்பு கூட வருகிறது? இதுதான் மாற்றத்தின் அறிகுறி. பிரபஞ்சம் உன் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவர் திரும்பி வரும்போது நீ பழைய நீயாக இருக்கக்கூடாது. நீ புதிய நீயாக இருக்க வேண்டும். வலியை தாண்டிய நீ, புரிதலை அடைந்த நீ, நம்பிக்கையை பிடித்துக் கொண்ட நீ. அந்த புதிய நீயை பார்க்கத்தான் அவர் திரும்பி வருகிறார். இப்போது கவனமாக கேள். சில நேரங்களில் நீ அவரை பற்றி நினைக்காத நாள்களிலும் அவர் திடீரென்று உன் மனதில் தோன்றுவார். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இது சாதாரண நினைவு இல்லை, இது ஆழமான இணைப்பு. உன் இதயம் அவரின் இதயத்துடன் பேசுகிறது. மொழியில்லாமல், தொலைவில்லாமல். இந்த இணைப்பை நீ தடை செய்ய வேண்டாம். ஆனால் அதை கட்டாயப்படுத்தவும் வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ஏற்றுக்கொள். எதுவாக வந்தாலும், எதுவாக நடந்தாலும், இதுவும் என் நன்மைக்காகத்தான் என்று ஏற்றுக்கொள். ஏனெனில் பிரபஞ்சம் தவறுகள் செய்யாது. நாம் சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கலாம். ஆனால் அது இப்போதும் சரியான பாதையை தான் காட்டும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா மாற்றங்களும் ஒரு பெரிய சந்திப்புக்கான முன்னேற்பாடு. ஆம், நீ எதிர்பார்த்த அந்த சந்திப்பு அது நடக்கப் போகிறது. அவர் உன்னை பார்க்கும் அந்த தருணம், அவர் கண்களில் இருக்கும் அந்த உணர்வு, அதை நீ வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவர் உன்னை இழந்ததை உணர்ந்திருக்கிறார். அவர் உன்னுடைய மதிப்பை புரிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் திரும்பி வருகிறார். ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. அவர் திரும்பி வருவது நீ முழுமையாக சந்தோஷமாக இருப்பதற்கான காரணம் அல்ல. நீ ஏற்கனவே முழுமையானவன், முழுமையானவள். வருவது உன் முழுமையை பகிர்ந்து கொள்ள, அதை நிரப்ப அல்ல. இந்த உண்மையை மனதில் பதித்துக்கொள். நான் ஏற்கனவே முழுமையானவன். நான் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த எண்ணம் உன்னுள் வேரூன்றிவிட்டால் நீ யாரையும் பற்றி கஷ்டப்பட மாட்டாய். நீ யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டாய். அப்போதுதான் உண்மையான இணைவு உன் வாழ்க்கையில் வரும். இப்போது நீ உன்னை நேசி, உன்னை கவனித்துக்கொள், உன் வாழ்க்கையை அழகாக மாற்று. அவர் வரும்போது நீ உன்னை இழந்தவளாக இல்லாமல் உன்னை கண்டுபிடித்தவளாக இருக்க வேண்டும். அதுதான் பிரபஞ்சம் விரும்புகிறது. இந்த நேரத்தில் நீ ஒரு சிறிய பயிற்சி செய்யலாம். கண்களை மூடு, ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு. உன் மனதில் அந்த நபரை நினை. ஆனால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ளாமல் அவரை சுதந்திரமாக விடு. அவரிடம் சொல்லு, நீ எனக்கானவர் என்றால் நீ என்னிடம் திரும்பி வருவாய். அதற்கு பிறகு அந்த எண்ணத்தை விடு. இந்த விடுவிப்பு தான் அவரை உன்னிடம் கொண்டு வரும். பிடித்து வைத்திருப்பது தள்ளிவிடும், விடுவிப்பது அருகில் கொண்டு வரும். இதுவே பிரபஞ்சத்தின் ரகசியம். இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய சந்தோஷத்தையும் கவனிக்க ஆரம்பி. சிறிய சிரிப்புகள், சிறிய சந்திப்புகள், சிறிய சாதனைகள். இவையெல்லாம் நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று பிரபஞ்சம் சொல்கிறது. இந்த பாதையில் நீ தொடர்ந்து நடந்தால் அந்த பெரிய தருணம் உன்னிடம் வந்து சேரும். நம்பிக்கை வைத்திரு.
உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போதுதான் ஆரம்பமாகிறது. ஒரு அழகான திருப்பத்துடன், ஒரு புதிய அத்தியாயத்துடன் அவர் மீண்டும் உன் வாழ்க்கையில். ஆனால் இந்த முறை மிகவும் வலிமையான இணைப்பாக, மிகவும் புரிதலுடன், மிகவும் அன்புடன். நீ தயார்தானே? உன் உள்ளம் ஆம் என்று சொல்கிறதா? அப்படியானால் அந்த ஆம் என்பதை உறுதியாக்கிக் கொள். கமெண்டில் எழுதுங்கள், ஆம், நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னை சரியான நேரத்தில் சரியானவருடன் இணைக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த பயணத்தில் நீ வெறுவராக இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த மாதிரி ஆழமான உயிரோட்டமான செய்திகளை தொடர்ந்து பெறுங்கள். நினைவில் கொள், நீ எதிர்பார்த்தது உன்னையும் எதிர்பார்க்கிறது. நீ தேடியது உன்னையும் தேடுகிறது. அவர் வருகிறார். இப்போது மிகவும் அருகில் இருக்கிறார். நீ அமைதியாக இரு, நம்பிக்கையுடன் இரு. பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது.